சில அபேண்டன்டான இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு யூடியூப் சேனல் அர்ஜென்டினாவில் இருக்கிற மிக பழமையான ஒரு சுடுகாடை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிருக்காங்க. 1886 கட்டப்பட்ட இந்த சுடுகாடு 18th செஞ்சுரியில் இருந்த நிறைய பிரபலங்கள் இறந்ததுக்கு அப்புறம் புதைக்கப்படுற இடமா இது இருந்திருக்கு. அங்க இருக்கிற 12,000க்கும் மேற்பட்ட கல்லறைகளை பார்த்துக்கிட்டே வரப்ப அங்க பாலடைஞ்சு கிடந்த ஒரு கல்லறையை கவனிக்கிறாங்க. அப்பதான் கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. Tan reabandonado, boludo. La lógica y lo usan como los aviones, viste, que hacen los panales. No sé, la abeja se confunde y hace algo similar en ese lugar. Miren esto, loco. No. Miren lo que es esto. இந்த வீடியோவை அவங்க யூடியூப்ல போஸ்ட் பண்ணதும் பல பேர் அங்க இருந்த கல்லறைக்குள்ள ஒரு விதமான கைவிரல்கள் உள்ள போகிறத கவனிச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த மாதிரியான ஒரு பாலடைஞ்ச கல்லறைக்குள்ள ஒரு ஆள் புகுந்து இந்த வீடியோவை ஃபேக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இவங்க நிஜமாவே ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயத்தை தான் கேப்சர் பண்ணியிருக்காங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. பிலிப்பைன்ஸ்ல இருக்கிற ஒரு ஹைவேல ஒரு பைக் ரைடர் வேகமா போயிட்டு இருந்திருக்காரு. இந்த ரோட்ல இருக்கிற ஒரு பகுதியில மட்டும் மர்மமான முறையில நிறைய விபத்துகள் நடந்து பல பேர் இறந்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ரோட்ல இந்த ஆளு ரொம்பவே வேகமா பைக்ல போயிட்டு இருக்கிறப்பதான் இந்த திடுக்கிடும் விஷயத்தை கவனிச்சிருக்காரு. திடீர்னு ஒரு மர்மமான ஒரு உருவம் அவரோட பைக்குக்கு முன்னாடி வந்து நடந்து போகிற மாதிரி இருக்க பயங்கர பதட்டத்தோட திரும்பி பார்க்கறாரு. ஆனா அங்க யாருமே தென்படல. இந்த விசித்திரமான சம்பவம் இதோட மட்டும் நிக்கல. அந்த பைக்கை ஓட்டிட்டு வந்தவர் பார்த்த அந்த உருவத்துக்கு முகமே இருக்கலன்னு சொல்றாரு. பல பேர் இந்த ரோட்ல இறந்தவங்களோட ஆவியை தான் இவர் பார்த்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு அமானுஷமான ஒரு விஷயமா இல்ல என்னவா இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரெடிட் யூசரான சைப்ஸபோட அம்மா ஒரு வளர்ப்பு குழந்தையோட இங்கிலாந்துல இருந்திருக்காங்க. ஒரு நாள் இரவு நேரத்துல அவங்களோட குழந்தை இருக்கிற ரூம்ல ஒரு கார்ட்டூன் ஓடிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த டிவில இருந்து வர வெளிச்சத்துல அங்க தெரிஞ்ச ஒரு விஷயத்த பார்த்து ரொம்பவே பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. ஏதோ ஒரு உருவம் அங்க இருக்கிற ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு மர்மமான வெள்ளை உருவம் அந்த டிவில இருந்து வர வெளிச்சத்துல தென்படுது. ஆனா கொஞ்ச நேரத்திலே மறைஞ்சு போகுது. அவங்க வீட்டுல பொருத்தப்பட்டிருக்கிற அந்த செக்யூரிட்டி கேமரா எதிர்பாராத விதமா ஒரு அமானுஷமான உருவத்தை தான் ரெக்கார்ட் பண்ணிருக்குன்னு சைப்ஸப் சொல்றாரு. பட் இது என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஃப்ளோரஸான்றவங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு அவங்களோட வீட்டுக்கு கார்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு வினோதமான விஷயத்த அவங்க கவனிச்சிருக்காங்க. It looks like a UFO, right? That's a UFO. Christian, It's just staying right there. Look, it's just above there. are you recording it? Yeah. That's a UFO. You can just see it. Well, hide, you know. Bro, you can just see it. It's like a round Just keep thing. recording it. It's only on YouTube. It won't expire. விசித்திரமான முறையில் பறந்துட்டு இருந்த அந்த ஸ்பேஸ்ஷிப்பை எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இந்த வீடியோவை யூடியூப்ல போஸ்ட் பண்ணதும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரியான ஒரு சம்பவத்தை அன்னைக்கு நைட் பார்த்ததா சொல்றாங்க. இந்த வினோதமான விஷயம் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அர்ஜென்டினால இருந்த லியாண்ட்ரோன்றவர் ஒரு புது வீட்டுக்கு மூவ் ஆனதும் நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்கிறத கவனிச்சிருக்காரு. அவரோட வீட்டில் இருந்த பாத்ரூம்ல நிறைய பொருட்கள் மர்மமான முறையில இடம் மாறி இருக்கிறதா சொல்றாரு. இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நடக்க வீட்டில் செக்யூரிட்டி கேமரா வைக்கிறாரு. ஆனா கொஞ்சமும் எதிர்பார்க்காத சம்பவமா அது மாறுது. sos hijo de puta.
அங்க நடந்த இந்த சம்பவத்தால வேற லெவல்ல மறந்து போக அவர் இருக்கிற அந்த வீட்டுல என்ன நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. 1950s அவர் இருக்கிற அதே இடத்துல ஒரு குடும்பம் ஒரு மோசமான தீ விபத்துல இறந்து போயிருக்காங்க. இன்னொரு நாள் அவரோட ஃப்ரெண்டு டேனியல் கூட இருக்கிறப்பதான் இந்த மிரண்டு போற விஷயத்த அந்த செக்யூரிட்டி ஃபுட்டேஜ்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு மர்மமான வெள்ளை உருவம் ஒண்ணு அந்த ஜன்னல் பக்கமா போகிறது தெளிவா தெரியுது. கூடவே லியண்ட்ரோக்கு பக்கத்துல இருந்த சில பொருட்கள் அதுவாவே தெரிச்சு விழுது. இந்த சம்பவம் நடக்க 2 பேருமே வேற லெவல்ல பதறிடுறாங்க. ஆனா இந்த அமானுஷமான விஷயங்கள் இதோட நிக்காம அவரோட ஃப்ரெண்டோட வாய்ஸ் மாதிரியே இமிட்டேட் பண்ண ஆரம்பிக்குது. De nuevo. Y esto es lo que yo, con lo que yo convivo desde hace meses. Con esto yo convivo hace meses. Siempre que grabo, vos no sos Daniel. Vos no sos Daniel, esa no es tu voz. Vos no sos Daniel, esa no es tu voz. Daniel se fue hace meses del país. Vos no sos Daniel. Si querés lastimarme, salí y lastimame ahora. Ya. Déjame de joder. Déjame de joder. Yo si no puedo vivir. Ya no puedo vivir así. Ya no puedo vivir. ¿Qué es eso? La concha de su madre. Yo no tengo más miedo. No tengo más miedo. No, yo así no puedo vivir. Así no puedo seguir. இந்த அமானுஷமான வீடியோவில் நடந்த சம்பவங்கள் உண்மையா இல்லை பொய்யான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்து ஒரு மிரட்டலான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.